அத்தியாயம் 105. அந்த புன்னகை. அந்த மோசமான புன்னகை. அந்த மாளிகை முழுவதும் ஒவ்வொரு மூலையிலும் நூற்றுக்கணக்கான காவலர்களும் மந்திரவாதிகளும் நிறைந்திருந்தனர். இந்த காட்சி எதிரிகளின் படைக்கு எதிராக ஒரு கோட்டை தற்காப்பு பணியில் ஈடுபடுவதைப் போல தெரியவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் எதிரி உண்மையில் ஒருவன் மட்டுமே. ஷேடோ வீரன் என்ற தனது மற்றொரு உருவத்தில் இருந்த நிலவன் இந்த பலத்த பாதுகாப்புடன் கூடிய மாளிகைக்குள் எப்படி ஊடுருவுவது என்பது குறித்த ஒரு சாத்தியமான திட்டத்தைப் பற்றி யோசித்தான். உதவி பெறு என்பது இங்கே வேலை செய்யாது, நிலவன் நினைத்தான். கவனச்சிதறலும் வேலை செய்யாது. அதை பார்க்காமல் இருக்கும் அளவுக்கு அவர்கள் முட்டாள்கள் அல்ல, மேலும் வீரர்கள் மிக அதிகம். எனவே நான் எப்படி நுழைவது? இந்த பணியில் அவன் தனியாக இருந்ததால் சூழ்நிலைகளைப் பொறுத்தவரை தனது சாத்தியமான விருப்பங்களைப் பற்றி அவன் யோசித்தான். அவனது சிந்தனை செயல்முறை ஏற்கனவே ஒரு சாதாரண மனிதனை விட 3 மடங்கு வேகமாக இருந்தது. நிலவனின் பார்வை 2 எல்வன் வீரர்கள் மீது விழுந்தது. அவர்கள் அமைப்பிலிருந்து வெளியேயும் இந்த மாளிகையின் பிரதான நுழைவாயிலிலும் இருந்தனர். அவன் இந்த தற்போதைய சூழ்நிலைக்கு விரைவாக தகவமைத்துக் கொண்டு தனது நகர்வை மேற்கொண்டான். அவன் நிழல் நடைப்பயணத்தை பயன்படுத்தும்போது அவனது உருவம் இருண்ட நிழல்களில் கலந்து அந்த இடத்திலிருந்து மறைந்தது. 10 நிமிடங்கள் கழித்து போம்! எஸ்டேட்டின் பிரதான வாயில்களில் காது கேட்காதவாறும் நிலத்தை உடைக்கும் வகையிலும் ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது. 500 மீட்டர் சுற்றளவு வெடித்துச் சிதறியது. மேலும் இந்த பகுதியைச் சுற்றி நிறுத்தப்பட்டிருந்த 60க்கும் மேற்பட்ட காவலர்கள் எரிந்து அழிக்கப்பட்டனர். அழிவுகரமான வெடிப்பு தரையை உலுக்கியது. மேலும் அதிர்ச்சி அலைகள் மட்டுமே மாளிகையின் அனைத்து ஜன்னல்களையும் உடைத்தன. நூற்றுக்கணக்கான காவலர்கள் நடுக்கத்தால் தரையில் விழுந்தனர். பலர் அதிர்ச்சியடைந்தனர். மாளிகையின் முன்பக்கத்தில் இருந்த அனைத்து பாதுகாப்பு தடைகளும் அழிக்கப்பட்டன. மேலும் அனைத்து கண்டறிதல் மாய அமைப்புகளும் இப்போது எச்சரிக்கையில் இருந்தன. எதிரி தாக்குதல் என்று ஒரு மந்திரவாதி கத்தினான். எச்சரிக்கையாக இருங்கள், யாரையும் தப்பிக்க விடாதீர்கள் என்று பால்கனியில் அமர்ந்து தனது கழுகு பார்வை கோணத்துடன் காவலரை பார்த்து கொண்டிருந்த குலத்தலைவர் கட்டளையிட்டார். ஷேடோ வீரன் உள்ளே நுழைய முயற்சிப்பதற்கு பதிலாக முன் கதவை தட்டிக்கொண்டே வருவான் என்று இந்த எல்வன் மந்திரவாதி ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை. தீயை நிறுத்துங்கள், காயம் அடைந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். 50 மந்திரவாதிகள் மற்றும் குணப்படுத்துபவர்கள் வெடிப்பு நடந்த இடத்தை நோக்கி ஓடினர். எதிர்பாராத இந்த பெரிய வெடிப்பு அவர்களின் பாதுகாப்பு கோட்டை முற்றிலுமாக முடக்கிவிட்டது. மானா குண்டுகள்! அவன் மானா குண்டுகளை பயன்படுத்துகிறான் என்று மந்திரவாதிகளில் ஒருவர் கத்தினார். 5 டஜன் காவலர்கள் அப்படியே இறந்தனர். மேலும் குலத்தலைவர் இந்த பக்கத்தை பாதுகாக்கவும் அதே எண்ணிக்கையிலான வீரர்களை அனுப்ப வேண்டியிருந்தது. இது வெறும் கவனச்சிதறல்தான் என்று குலத்தலைவர் பேசினார். உதவி என்று எஸ்டேட்டின் இடது பக்கத்திலிருந்து குலத்தலைவரின் காதுகளில் உரத்த மற்றும் கெஞ்சும் குரல் கேட்டது. இரத்தத்தில் நனைந்து கூர்மையான ஆயுதத்தால் முகத்தில் பாதி வெட்டப்பட்ட ஒரு எல்வன் காவலர் மற்றொரு காவலரை தோளில் சுமந்து கொண்டு இடது நுழைவாயிலை நோக்கி தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தார். அவன் இங்கே இருக்கிறான், காட்டில் நம்மை கொல்ல முயன்றான் என்று காவலாளி எச்சரித்து ஷேடோ வீரனின் இருப்பிடம் பற்றி தெரிவித்தான். எல்லோரும் தாக்குதல் நடத்தி அவனை கண்டுபிடி, அவனை அந்த இடத்திலேயே கொன்றுவிடுங்கள் என்று குலத்தலைவர் கட்டளையிட்டார். காயம் அடைந்த வீரர்களை உள்ளே அழைத்துச் செல்லுங்கள் என்று ஒரு குழுத்தலைவர் கட்டளையிட்டார். 200 காவலர்களும் மந்திரவாதிகளும் காயமடைந்த காவலர் வந்த மரக்கோடுகளை நோக்கிச் சென்றனர். காவலர்கள் இந்த பகுதியை நோக்கிச் சென்று ஷேடோ வீரனின் தடயங்களை தேடத் தொடங்கியபோது முகத்தில் பெரிய வெட்டுக்காயத்துடன் இருந்த எல்வன் சிப்பாய் மெதுவாக வாயில்களுக்குள் நடந்து சென்றார். அவரது தோள்களில் இருந்த உடல் இனி அசையவே இல்லை. மருத்துவர் கடைக்கு போ என்று ஒரு எல்வன் போர்வீரன் கூறிவிட்டு காட்டுப் பகுதியை நோக்கி ஓடினான். வெறும் 5 நிமிடங்களில் 70% படைகள் வெவ்வேறு திசைகளில் வழிநடத்தப்பட்டன. மாளிகைக்குள் நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் மட்டுமே தங்கள் நிலைகளை விட்டு வெளியேறவில்லை. எல்வன் காவலர் மாளிகையின் உள்ளே நடந்து சென்று முன்பு காயமடைந்தவர்களை மொத்தமாக உள்ளே கொண்டு வந்த அறையை நோக்கிச் சென்றார். ஒரு குணப்படுத்துபவர் அழைத்து வரப்பட்ட காவலரின் நாடித்துடிப்பை பரிசோதித்தார். அவர் இறந்துவிட்டார் என்று குணப்படுத்துபவர் கூறிவிட்டு அடுத்த நோயாளியிடம் சென்றார். எல்வன் வீரர்கள் ஒரு பெரிய இழப்பை அனுபவிப்பது போல ஒரு சுவரில் அவரது உடலை சாய்த்து அவர் தனது முகத்தை உள்ளங்கையால் மூடிக்கொண்டார்.
ஆனால் அடுத்த நொடி அவன் முகத்தில் இருந்த காயங்கள் அனைத்தும் முழுமையாக ஆறிவிட்டன. அவன் முகம் இனி சோகத்தால் நிறைந்ததாகத் தெரியவில்லை. ஆனால் அடுத்த நொடி இந்த எல் ஸ்டீல்த்தில் நுழைந்தது போல் மறைந்துவிட்டார். அவர் ஒரு வாழ்வீரன் அல்ல, ஆனால் ஒரு கொலையாளி. எல்வன் காவலர் இருவரையும் கொன்ற பிறகு மானா குண்டை பயன்படுத்தி கவனத்தை சிதறடித்தவர் நிலவன்தான். மெட்டமார்போசிஸ் திறனை பயன்படுத்தி அவர்களில் ஒருவரின் வடிவத்தை எடுத்தான். எல்வன் காவலரின் தோற்றத்தை எடுக்கும்போது அவர்களின் கவசங்களையும் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டான். பின்னர் அவன் மற்றொரு எலின் இரத்தத்தை பயன்படுத்தி தனது உடலை மூடி தனது சொந்த கத்தியால் முகத்தில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தினான். இப்போது அவன் உள்ளே ஊடுருவிவிட்டதால் நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் ஸ்டீல்த்தில் நுழைந்தான். கொலையாளியின் பிரத்யேக திறமை அவர்களை 15 வினாடிகள் கண்ணுக்குத் தெரியாமல் மாற்றுகிறது. நிலவனின் விஷயத்தில் அது அவனது தேர்ச்சி மற்றும் செயல்திறன் காரணமாக 40 வினாடிகள் செயலில் இருக்கும். அவன் எங்கே? நிலவன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தான். பின்னர் அவன் மிகவும் பாதுகாக்கப்பட்ட அறைகளைத் தேடத் தொடங்கினான். அவனது வேகத்தைக் கருத்தில் கொண்டு அவன் விரைவாக தரைத்தளத்தை கடந்து 2வது மாடிக்கு விரைந்தார். அவனது காலடிச் சத்தம் கூட கேட்கவில்லை. அவன் தனது புலன்களால் 2வது மாடியைச் சோதித்தபோதுதான் இறுதியாக 3வது மாடியில் 2 பேர் இருப்பதை உணர்ந்தான். ஆனால் ஏதோ காரணத்தால் இந்த மாடியில் காவலர்கள் யாரும் இல்லை. அவர் என்னை இழிவாகப் பார்க்கிறாரா என்று நிலவன் யோசித்தான். ஏனெனில் இந்த தளத்திலிருந்து ஒரு கிராண்ட் மாஸ்டரின் சக்தி வாய்ந்த ஒளி வருவதை அவன் உணர்ந்தான். இருளின் நாயகன் பட்டத்தை எழுப்புவதற்கு முன்பு நிலவன் இருந்திருந்தால் அவன் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது ஒரு இடைநிலை கிராண்ட் மாஸ்டர் அவனுக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. கவசம் ஏற்கனவே திருட்டுத்தனமான திறமையின் கீழும் சத்தங்களை எழுப்பியதால் அவன் மீண்டும் தனது ஆடைகளை அணிந்து கொண்டான். படுகொலை வேலைக்கு முற்றிலும் பொருத்தமற்றது. நிலவன் நிழல் நடைப்பயணத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு பணியாளர்களைத் தவிர்த்து 3வது மாடிக்குள் ரகசியமாக நுழைந்தான். பின்னர் அவன் இறுதியாக மீண்டும் நிழல் நடைப்பயணத்தை பயன்படுத்தி இந்த அறைக்குள் நுழைந்தான். ஏதோ காரணத்தால் இந்த மாடியில் எந்த கண்டறிதல் அமைப்புகளும் இல்லை. முந்தைய படுதோல்விக்குப் பிறகு அறைக்குள் நுழைந்த எல்வன் குலத்தலைவரை அவன் பார்த்தான். ஷேடோ வீரன் ஏற்கனவே இந்த அறைக்குள் வருவான் என்று எதிர்பார்த்தது போல காத்திருந்தார். இந்த எல்வன் மந்திரவாதியின் பின்னால் திடீரென ஒரு கருப்பு உருவம் தோன்றி எலின் கழுத்தை தாக்கியது. அவனுடைய கத்திக்கும் இந்த மனிதனின் முதுகுக்கும் இடையில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத தடை தோன்றியது. நீ ஒரு முட்டாள். இந்த அற்பமான திறமைகளை வைத்து என்னைக் கொல்ல முடியும் என்று நீ உண்மையிலேயே நினைத்தாயா என்று எல்வன் குலத்தலைவர் முகத்தில் புன்னகையுடன் திரும்பி பார்த்தபடி கேட்டார். நான் உன்னை முந்திவிட்டேன் என்று அவன் சொன்னான். திடீரென்று தெரியும் சிவப்பு மானா சங்கிலிகள் நிலவனின் 2 கைகளையும் கால்களையும் விரைவாக பிடித்து அவனை காற்றில் தூக்கின. எல் கையை அசைத்து செய்கை செய்தார். நிலவனின் உடல் எல்பிற்கு அருகில் இழுக்கப்பட்டது. அவர் ஷேடோ வீரனின் முகமூடியை அகற்றிவிட்டு கருப்பு முகமூடியை வெளியே எடுத்தார். ஆனால் அவர் ஆச்சரியத்தில் எதையும் சொல்வதற்கு முன்பே நிலவன் தனது தந்திரமான குரலில் பதிலளித்தார். நீ என்னை மிஞ்சியிருக்கலாம், ஆனா நான் உனக்கும் அப்பண்டா முட்டா பயலே என்று கூறி நிலவன் எல்பின் முகத்திற்கு மிக அருகில் இருந்த நிலவன் தனது விஷ அமிலத்தை எல்வன் மந்திரவாதியின் முகத்தில் துப்பினான். எதிர்பாராத இந்த தாக்குதலால் எல் திடீரென அதிர்ச்சியடைந்தவுடன் அவரது மானா சங்கிலிகள் மறைந்துவிட்டன. நிலவன் விரைவாக ஒரு சைலன்ஸ் பேரியரை வீசினான். மேலும் எல் கிளான் தலைவரின் அலறல்களை அறையிலிருந்து வெளியே விடவில்லை. நிலவனின் விஷ அமிலத்தின் ஜெட்ஸ்ட்ரீம் அவரை தாக்கிய பிறகு அவரது முகம் முருகியது. மந்திரவாதி தனது இருப்பை உணர முடியும் என்று நிலவன் ஏற்கனவே எதிர்பார்த்து இருந்தான். மேலும் இயற்கையாகவே சில உயிர்காக்கும் திறமைகளுக்கு தயாராக இருந்திருப்பார். அதனால் அவன் தன்னை ஒரு அதீத தன்னம்பிக்கை கொண்ட கொலையாளியைப் போல காட்டிக்கொண்டான். பின்னர் எதிரியிடம் சிக்கிக் கொண்டான். அதனால் அவன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த குலத்தலைவனை நெருங்கி பின்னர் அவனை ஆச்சரியத்தில் பிடித்து உண்மையான சண்டை இல்லாமல் போரை முடிவுக்கு கொண்டு வந்தான். வெறும் 10 வினாடிகளில் எல்பின் உடல் தரையில் கிடந்தது. நிலவனின் விஷ அமிலத்தால் அவன் முகமும் மண்டை ஓடும் உருகின. பின்னர் நிலவன் குல வாரிசான லெவியை பார்த்தான். நிலவன் உடனடியாக பிடிபட்டதால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த லெவி இப்போது தனது தந்தை தனக்கு முன்னால் கொல்லப்படுவதைக் கண்டு திகிலடைந்த முகபாவனையை கொண்டிருந்தார். நிலவன் எல்வன் வாரிசை பார்த்து
ஒரு மோசமான புன்னகையை அழைத்தான். அவன் வி ஃபார் வெண்டட்டா படத்தின் முகமூடி அணிந்த முக்கிய கதாபாத்திரத்தைப் போல எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருந்தான். அவன் அமைதித் தடையை செயலிழக்கச் செய்து மீண்டும் பேசினான். அப்போ உங்க முறை